அவங்க பேசுறத கட்டில அவங்க கையில மாட்டினா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அன்பு சொல்லுமா. அன்பு, நீ இப்ப அந்த சார் வீட்ல தானே இருக்க? ஆமாமா. நீ காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னு இரு. அன்பு, உன்னை பத்தி யாரு என்னன்னு யாருக்கிட்டையும் தேவையில்லாம சொல்லாத. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற? நம்மள கொல்ல ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்குன்னு நான் எப்படி சொல்லுவேன்? சொன்னா புள்ள பயந்துரும், படிப்பு கெட்டுரும். என்னம்மா திரும்பவும் அமைதியாயிட்ட? அன்பு, அம்மா காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். புது ஊரு, புது மனுஷங்க, யாரு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நாம சூதானமா இருந்துட்டா நமக்கு நல்லது. அதுக்குதான் சொல்றேன். சரிம்மா. அப்புறம் போன் ரிப்பேர் ஆனதுனால அடிக்கடி அம்மாவால போன் பண்ண முடியாது. மா, அத சரி பண்ணி வாங்கிர வேண்டியதானே? மாமா கிட்ட சொல்லு, மாமா வந்த உடனே. நம்ம கையில எங்கம்மா காசு இருக்கு? காசு வந்ததும் சரி பண்றேன். நேரம் கிடைக்கும் போது யார் செல்லுல இருந்தாவது உனக்கு போன் பண்றேன். அன்பு, பத்திரமா இரு. சரிம்மா, நான் சார் வீட்ல பத்திரமா இருக்கேன். எனக்கு இங்க எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்ல வசதியான வீடு, நல்ல சாப்பாடு, துணிமணின்னு நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ என்னைய நினைச்சு எதுக்கும் கவலைப்படாத. சரி அன்பு, நீயும் எதை நினைச்சு கவலைப்படாத. அம்மா வெளியூருக்கு வேலைக்கு போற, அதனால நேரம் கிடைக்கும் போது நானே கூப்பிடுறேன். சரியா? சரிம்மா. எந்த ஊருக்கு போற? அது இனிமேல் தாமா தெரியும். நான் போயிட்டு சொல்றேன். நீ உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீயும் உடம்ப நல்லா பாத்துக்கோமா. அன்பு, அடுத்தவங்க போன்ல ரொம்ப நேரம் பேச முடியாதுமா. வச்சிருவா. சரிம்மா. ஏன் தாய் அழுவுற? உனக்கு வந்த பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாம் இனி ஓடி போயிரும். நீ இன்னைக்கு இங்க உயிரோட இருக்கன்னா என் அப்பா முருகன் தான் அதுக்கு காரணம். அவன்தான் எங்களை அனுப்பி உன்னை காப்பாத்த வச்சிருக்கான். அதனால உனக்கு முருகன் துணை இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாமா. இனி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆத்தா, கண்ணை தொடச்சுக்க ஆத்தா. நாங்க பழனிக்கு போறோம். நீ எங்க கூட வரதா இருந்தாலும் வரலாம். இல்ல போற வழியில உனக்கு யாரையாவது தெரியும்னா அந்த ஊர்ல இறங்கிக்க. ஆனா உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நீ திரும்பவும் மாட்டிக்காத. சாரி ஆண்டி, நான் கவனிக்கல. கவனிக்கணும். அப்புறம் நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே நேரா மேல போற? இல்ல ஆண்டி, விஸ்வாவை பார்க்கலாம் தான் போனேன். விஸ்வாவை பார்க்க போனேன்னா என்கிட்ட வந்து ஆண்டி நான் விஸ்வாவை பார்க்க போறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அத விட்டுட்டு திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ போன மாதிரி நீ பாட்டுக்கு போக கூடாது. Do you understand? சரி, கிளம்பு. ஆண்டி, எங்க வீட்ல ஒரு பூஜை, அதுக்கு உங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. என்னால வர முடியாது. மத்தவங்க ஃப்ரீயா இருந்தா வர சொல்றேன்.
விஸ்வா, என்னடா இது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? இதுதான் நம்ம பாரம்பரிய உடை, வீர தமிழனுக்கு அடையாளம். வேட்டி சட்டை, ஆளப் போறான் தமிழன் மொமெண்ட்ஸ். சரி, எங்க வீர தமிழன் ஒரு வீரமா ஒரு நட நடந்து காட்டுங்களேன். ஏன்? அட, நடந்து காட்டுப்பா. அண்ணே, பஞ்சு பேசுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே என்ன? அப்படி கேளு. அது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, போக போக சரியாயிரும். போக போக சரியாயிடும்னா அப்போ இனிமே சார் ஃபுல்லா வேட்டி சட்டை தானா? ஃபுல்லால இல்ல, அப்பப்போ கட்டி பழகிக்க வேண்டியதான். நம்ம பாரம்பரிய உடையல்லவா. ஏன் கிட்டே வா. அண்ணி, என்ன நீ விஷயம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன் தங்கச்சிக்கு புரியலையாப்பா? கொஞ்சம் நீயே செப்போ. அட அண்ணி, ஏன் நீங்க வேற சும்மா இருங்க அண்ணி. அண்ணே, என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்னென்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சுபா. என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. மஞ்சு, வா மஞ்சு. ஹாய் அன்பு. சரி, உள்ள வா. அனன்யா, கீழே எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு மேல வர போறாங்க. இப்ப எதுக்கு கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கோவப்படாம என்ன என்னமா பண்ண சொல்ற நீ? ஆசையா நான் வாங்கி கொடுத்த Dress போட்டுட்டு வராம பட்டி காட்டா மாதிரி வேஷ்டி சட்டைய கட்டிட்டு வந்திருக்காரு. அத கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டல நீயும்? அதுக்கு மீனிங் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லாம சொல்றாரு. அவ பூஜைக்கு சாரி தான் கட்டிட்டு வந்திருப்பான்னு அவளுக்கு மேட்சா வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்காருமா அவரு. அந்த பட்டிக்காடு என்ன விஸ்வாவோட சேரவே விட மாட்டாமா. விஸ்வா இல்லாம என்னால ஒரு வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியலமா. அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், ஏண்டி நெகட்டிவா பேசிட்டு இருக்க? என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். ஆனா அந்த வேலைக்காரின்னு இல்ல, பொண்ண தவிர அந்த விஸ்வாவை வேற எவளும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது.
என் பொண்ணு ஒண்ணு ஆசைப்பட்டிருக்கான்னா அது அவளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த வேலைக்காரியால தானே டென்ஷன் ஆன. அவளை அசிங்கப்படுத்தி ரூமுக்குள்ள உட்கார வைக்கணும்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனா விதிய பாரு, அவ கைய கால உடைச்சு மொடமாக்கி ரூமுக்குள்ள உட்கார வைக்கணும்னு இருக்கு போல இருக்கு. என்னம்மா சொல்ற? அவளுக்கு அப்படி ஏதாவது நடந்தா உனக்கு இப்ப இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையும்ல? கண்டிப்பாமா. ஆனா அதுக்கு நீ என்னமா பண்ண போற இப்போ? என்ன நடக்குதுன்னு என் கூட கீழே வந்து பாரு. வா வா. அனன்யா, அன்பு, உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. ஐயோ பாவம், விழுந்து கிடக்கிறத பார்த்தா அனன்யாக்கு தான் பின்னாடி படுத்திருக்கும் போல இருக்கே. அனன்யா, உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய பழுக்க காய்ச்சி நல்லா தேய்ச்சி விட சொல்லு. இல்லனா நாளைக்கு காலேஜ்ல கிளாஸ உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ண முடியாது, நின்னுட்டே தான் அட்டெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏய் அன்பு, அனன்யா பயங்கர கோவத்துல இருக்கா போல இருக்கு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம 2 பேரும் எதுக்கு இங்க இருக்கணும்? போயிடுவோமா? வா அன்பு. என்ன பண்ணி தொலைச்சிருக்க? சாரிடி. என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. என்னாச்சு? அனன்யா ஏன் இப்ப டென்ஷனா இருக்கா? ஏய், என்னடி அங்க பாத்துக்கிட்டு நிக்கிற? உங்க அப்பா அங்க உன்னை கூப்பிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அந்த அன்பரசியும் விஸ்வாவும் பண்றது தாங்க முடியல. அது அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? சுவாமிஜி வந்துட்டாரு அனன்யா. இப்ப நீ வரலன்னு வெச்சுக்கோ, உங்க அப்பா கோவப்படுவாரு. இந்த பூஜையை ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாமையா நான் கலந்துக்கிறேன்? எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். வா வாங்குறல. சந்திரா, சாமிஜிக்கு பாத பூஜை பண்ணுப்பா. சரிம்மா. சாமி, இவதான் என் பேத்தி அனன்யா. அனன்யா, சாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. சரி பாட்டி. கிழவி பேத்திய மட்டும் சொல்லுது, நம்மள சொல்லுதா பாரு. இதுக்கு அந்த கஸ்தூரி தான் மருமக, நான் இல்ல. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். சுவாமி, உள்ள போலாமா?
தொலைஞ்சு போச்சுன்னு கேட்டேல, அது இதுதான். குங்குமத்தை கீழே கொட்டுறதே தப்பு. அதுல அம்மன் மேல இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்கியே. இந்த பூஜையை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்றியா நீ? இல்ல, நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் மேடம். யாரோ மேட்ட. வாய மூடு, ஒரு வார்த்தை பேசாத. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அபசகுணமாக்கிட்டு அதுக்கு நீ காரணம் சொல்லுவ, அத நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? ஏதோ சொல்லுவாங்களே, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது அதோட புத்தியை தான் காட்டும். அத்தை உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு உன் புத்திக்கு நீ என்ன செய்யணுமோ அதை நீ கரெக்டா செஞ்சுட்டு இருக்கடி. எதுக்குதான் எதை எதை எங்க எங்க வைக்கணுமோ அத அங்கங்க வைக்கணுங்கிறது. ஏதோ பாவம்னு அத்தை உன்னை விட்டுருந்தா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கியா நீ? இங்க இருக்கிற அத்தனை பேரும் எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்திருக்காங்க. இப்ப இந்த பூஜையே நடக்காத மாதிரி பண்ணிட்டியேடி, அபசகுணம் புடிச்சவளே. அவர் தலைமையில நடக்கிற இந்த பூஜையை நீ கெடுத்து விட்டுட்டு ஒத்த வார்த்தையில நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கல்ல? நீ மன்னிப்பு கேட்டதும் சரியாகிற விஷயமா இது? தெய்வ குத்தண்டி. அங்க பாருடி, பாரு அந்த குங்குமம் எப்படி அம்மன் மேல கொட்டி கிடக்குதுன்னு. எப்படி அந்த அம்மன் இந்த பூஜையை ஏத்துக்குவா? சிவகாமி, சொல்லுங்க சாமி. நான் ஒரு நிமிஷம்னு சொன்னது மத்தவங்களுக்காக இல்ல, நீங்க அந்த பொண்ணை திட்டுறத நிறுத்துங்கன்னு சொல்லதான். இல்ல சாமி, நான் உன் பேர் என்னமா? அன்பரசி. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லமா. இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. இதுக்கு ஒண்ணு குறை சொல்ல முடியாது. சாமி, இப்போ பூஜையை ஆரம்பிக்கலாம்ல?
இதனால பூஜைக்கு ஒன்னும் தடங்கள் இல்லையே? ஜானகிமா, உண்மையை சொல்லணும்னா இனிமேதான் பூஜை சிறப்பா நடக்க போகுது. ஆமாமா, இந்த பூஜையை நடத்துறதுக்கு அம்மன் கொடுத்த உத்தரவும் அவளோட எண்ணத்தோட வெளிப்பாடும் தான் இப்படி இங்க நடந்திருக்கு. அதனால இந்த பூஜை இனி சிறப்பாவே நடக்கும். அனன்யா, நீ நல்லா கும்பிட்டுக்கிட்டு பூஜை செய்யுமா. ஒரு நிமிஷம். நான் சிறப்பா பூஜையை நடத்த அம்மன் உத்தரவு கொடுத்திருக்கான்னு சொன்னதோட அவ எண்ணத்தையும் வெளிப்படுத்திருக்கான்னு சொன்னனே. அதனால எந்த தப்பு நடந்துடாம ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா செய்யணும். அப்புறம் இது சாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம், சின்னதா கூட எச்சி பற்றக்கூடாது. சரிங்க மேடம். ஹாய் அன்பு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்பதான் நெய் வைத்தியம் சின்னதா கூட எச்சி பற்ற கூடாதுன்னு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வந்து கைய வைக்கிற. சாமிஜி இத நான் தான் செய்யணும்னு சொல்லிருக்காங்க. அதனால நீ பேசாம அங்கே இரு. அன்பரசி, நீ தனியா பண்ணிடுவியா? மேடம், நான் தான் சொன்னேன்ல, அம்மா சாமி கும்பிடுறதுக்கு அடிக்கடி நான் தான் நெய்வேத்தியம் செஞ்சு கொடுப்பேன். நீங்க கவலைப்படாம போங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மஞ்சு, அவ பண்ணட்டும். வா, நம்ம போலாம். சரிங்க பாட்டி. இவன் எங்கடி போறான்? ஐயோ, என்ன?
அனன்யா இரு வர. என்னம்மா? வர இரு. அனன்யா, மா கெரோசினை வச்சு என்னமா பண்ண போற? பாவம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நெய்வேத்தியத்துக்கு அவ ரெடி பண்ணிட்டு இருக்கா. அது மணக்க வேண்டாம். அதான் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மண்ணெண்ணெய அவ ரொம்ப மெனக்கெட்டு செய்யறால, அந்த நெய்வேத்தியத்துல கலக்க போறேன். அதுக்கப்புறம் அவ கையால அத வாங்கி சாப்பிடுற சாமியார்ல இருந்து இந்த பூஜைக்கு வந்தவங்க வரைக்கும் அத வாயில வைக்க முடியாம காரி காரி துப்புவாங்க. ஜானகி மேடம் தான் சொன்னாங்கல்ல, பக்தியோட சாப்பிட்டா பிரசாதம் நல்ல வாசனையா ருசியா இருக்கும்னு. அப்போ உங்க 2 பேரோட பக்தியிலயும் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னடி ரொம்ப திமிரா பேசுற? கைய விடுறி. ஊர்ல இருக்கிறவங்கள அடிச்சா சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன கோவில் மணியா? இல்ல எங்க அம்மா அதுக்கு தான் என்ன பெத்து விட்டுருக்கா. அடிச்சா திருப்பி அடின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நான் அடிச்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல? வாங்கினவ பக்கத்துலதான் நிக்கிறா, கேளுங்க. என்னம்மா கண்ணு சும்மா வாய பாத்துட்டு நிக்கிற? அம்மா கிட்ட சொல்லு, நீ தானே என்கிட்ட நிறைய வாங்கியிருக்க. உங்க வயசுக்காகவும் இன்னும் சில காரணத்துக்காகவும் தான் இப்ப நீங்க என்ன கை ஓங்கினதுக்கு நான் உங்களை சும்மா விடுறேன். என்கிட்ட இனி இப்படி கையை நீட்டிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா மேடம்? அம்மா அப்புறம் ஒரே குழப்பமா இருக்குமே. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம பிரசாதத்துல மண்ணெண்ணெய கலந்து வச்சா, ஆனா அந்த மண்ணெண்ணெய் கலந்த உருண்டை நமக்கு மட்டும் எப்படி வந்துச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்குமே. அம்மாவும் மகளும் போட்டிருக்கீங்களே இந்த சென்ட், இது நீங்க இருக்கிற இடத்த மட்டும் இல்ல, இருந்த இடத்தையும் காட்டி கொடுத்துரும். என்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிற நீங்க 2 பேரும் நான் கண்ணை திறந்து இருக்கும் போதே எனக்கு முன்னாடியே ஏதாவது செல்ற வேலை பாப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப நான் அங்கிட்டும் இங்கிட்டும் போனா சும்மாவா இருப்பீங்க? ஜானகி மேடம் கூப்பிட்டாங்கன்னு வேலைக்காராக்க வந்து கூப்பிட்டப்பவே நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அதனால நான் கிச்சன்ல இருந்து வெளியே போகும்போதே சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் போனேன். நீங்க என் பின்னாடி இருந்து ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களே, அதையும் நான் கவனிச்சேன். இன்னும் 2 எடுத்து வச்சிருக்கேன், வேணுமா? என்ன அனன்யா, ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டியா? உனக்கு வேணும்னா இன்னொன்னு எடுத்துட்டு வரட்டுமா? அனன்யா, 2வது லட்டு சாப்பிட ஆசையா? ஹேய், என்னடி கொழுப்பு கூடி போச்சா உனக்கு? ஏன் முன்னாடியே வந்து என் கைய பிடிச்சது மட்டும் இல்லாம வாய்க்கிழிய திமிரா வேற பேசுறியா? நீங்க பண்ண தப்ப சொன்னா எனக்கு கொழுப்பு திமிரா? அம்மா நான் பொண்ணு தப்பு பண்ணா சொல்லி திருத்தணும், கேக்கலையா அடிச்சு திருத்தணும். இங்க அம்மாவே தப்பு பண்ணா அப்புறம் ஊர்ல இருக்கவங்க கிட்ட அடி வாங்கி தான் திருந்தணும். எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க வீட்டுல பூஜை நடக்குது, அது நல்லபடியா நடக்கணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம, அது கெட்டு போகணும்னு இப்படி வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? 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 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண
உங்களுக்கு எல்லாம் எப்படி இப்படி புத்தி போகுது பாரு. ச்சே, என்ன புத்தியோ. நான் கூட முதல்ல நினைச்சேன் பாவம் நீங்க உங்களை சார் அடிக்கடி திட்டுறாரேன்னு. இப்பதான் தெரியுது உங்க யோகியம். இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த பூஜை யாருக்காக நடக்குதோ அந்த மகராசியோ உங்க பொண்ணு நிச்சயமா வருவாங்க. அதுக்குள்ளயும் கொஞ்சமாவது திருந்துங்க. இல்லனா அவங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கும் லாடம் கட்டிடுவாங்க. அதனால திருந்துற வழிய மட்டும் யோசிங்க. இல்லனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ மட்டும் என்ன 2 பிரான் பிரியாணி வெட்டிட்டு தானே வந்த? நான் மட்டுமா சாப்பிட்டேன்? எல்லாரும் தானே சாப்பிட்டோம். சொல்ல போனா இவதான் மட்டன் ஐட்டமா வாங்கி சாப்பிட்டா. ஏய், நான் ஒருத்தர் இருக்கங்கிறதையே மறந்துட்டு என்ன விட்டுட்டு போயிருக்கீங்களா? அனன்யா, இந்த பூஜை எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? என்னோட மருமகளும் என் பேத்தியும் திரும்ப கிடைக்கணும். அதுக்காக நடத்துற மகா பூஜை இது. அது எவ்வளவு முக்கியம்னு அது நடத்துற எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ அதை கேலி செய்யற மாதிரி நான்வெஜ் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டவங்கள கூட்டிட்டு வந்திருக்க. இது பூஜை நடக்கிற இடம். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுவும் பூஜை நடக்கிற இடத்துல தைரியமா அத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கேட்டு சிரிச்சிட்டு வேற இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோ உன் மனசுல? இத பாரு, கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா காமன் சென்ஸ் வேண்டாம். ஒருத்தரோட நம்பிக்கைய நம்ம மதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அதை கேலி செய்யற மாதிரி நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி தெரியுமா? சும்மா மாடர்னா ட்ரெஸ் பண்ணா மட்டும் நாகரிகமா ஆயிட முடியாது. மத்தவங்களோட மனசை மதிக்கிறது தான் நாகரிகத்தோட ஆரம்ப புள்ளி. அதுவே உங்ககிட்ட இல்ல. இதுல ட்ரெஸ்ஸ மட்டும் மாடர்னா போட்டுட்டு வந்துட்டீங்க. இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸால தான் ஓம் புத்தியும் கெட்டு போயிருக்கு. பூஜை புனஸ்காரம் சடங்கெல்லாம் நம்ம ஆன்மால இருந்து செய்யறது. அதை சரியா செய்யாத வரைக்கும் அதுக்கான எந்த பலனும் கிடைக்காது, கடவுளையும் போய் சேராது. அன்பரசி, வாமா, வா, உட்காரு. உட்காரு மேடம், உட்காரு. அனன்யா, பாத பூஜை பண்ணு. அத்தை, என்னத்த இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? அந்த அவமானத்துல கூலி குறுகி செத்துடலான்னு நினைச்சிட்டு இருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சாப்பிடவான்னு கூப்பிட்டு இருக்க. நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? வாழ்ந்தா மட்டும்தான் இங்க ஆள முடியும். எதெல்லாம் அவமானம்னு ஃபீல் பண்றியோ அது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு யார் காரணமோ அவங்க எல்லாரையுமே நாம சாவடிக்கணும்டி. அதை விட்டுட்டு நீ என்னமோ சாகணும்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த மாதிரி உன் வயசுல நான் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இந்த இடத்துல நீ இருந்திருக்க மாட்ட. எத்தனை பேர் சாவுக்கு வேணாலும் நாம காரணமா இருக்கலாம், ஆனா நம்ம சாவுக்கு வேற யாரும் காரணமா இருக்க கூடாது. அதனால இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. ஹேய், நீ சிவகாமி பொண்ணு மாதிரி யோசிடி. வா, இப்ப கூட நான் கூப்பிடுறது ஒரு காரணமா தான். மா, நீ இப்படி சொல்லும் போதாமா எனக்கு பயமாவே இருக்கு. என்னது பயமா இருக்கா? ஆமா,
காலையில இருந்து இப்ப வரைக்கும் நீ போட்ட பிளான் எல்லாமே ஃபிளாப் ஆகி நான் தான் எல்லாத்துலயும் அவமானப்பட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது எல்லாமே. சறுக்குனதுனால இந்த யானை என்னைக்கும் பூனை ஆயிடாது. அந்த வேலைக்காரி மேல இருக்கிற கோவத்துல நீ விஸ்வாவை மட்டும் விட்டுட கூடாது. அதுக்குதான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன். போய் விஸ்வாவை சாப்பிட கூப்பிடு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரிக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு.